ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், உங்களுடைய இபிஎஃப் கணக்கில் எவ்வளோ வட்டி வந்திருக்குது, உங்களுடைய இபிஎஃப் கணக்கினுடைய பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்த்தீங்கன்னாக்கா 4 வழிகளில் ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப் மூலம் நிர்வகிக்கப்படும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி ஊழியர்களின் பணி ஓய்வுக்கு பிறகான காலத்திற்கான முக்கியமான நிதி பாதுகாப்பாக கருதப்படும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் பணி ஓய்வுக்கு பிறகு மொத்தமாக பணமாக ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைப்பதோடு ஊழியர் ஓய்வு திட்டத்தின் மூலம் மாதம் ஓய்வூதியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனினும் பணி ஓய்வுக்கு பிறகு இபிஎஃப் உறுப்பினர்கள் இபிஎஃப் கணக்கில் உள்ள தொகையை எடுக்க வேண்டும் என்பதில்லை. சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் இபிஎஃப் சந்தர்ப்பங்களில் இபிஎஃப் கணக்கில் இருக்கக்கூடிய தொகையை பார்த்தீங்கன்னாக்கா பணி ஓய்வுக்கு முன்னே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் பணியில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட காரணங்காக உங்களுடைய இபிஎஃப் கணக்கில் இருந்து உங்களுடைய அமௌண்ட் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை நீங்கள் எடுக்க முடியும். அது எதுக்கெல்லாம் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டுதல், வீடு வாங்குதல், மருத்துவ அவசர நிலைக்கு எடுக்கலாம், கல்வி, திருமணம் போன்ற விஷயங்களுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் இபிஎஃப் கணக்கில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய இபிஎஃப் கணக்கில் வட்டி தொகை வந்துடுச்சா இல்லை பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அமௌண்ட் இருப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு ஈஸியான 4 வழிகளில் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அது எப்படி நாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆன்லைனில் நீங்கள் இபிஎஃப் போர்ட்டல் மூலியமோ உமங் செயலி மூலியமோ நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதுவே ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா மிஸ்டு கால் மற்றும் எஸ்எம்எஸ் மூலியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய இபிஎஃப் பேலன்ஸ் செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இபிஎஃப் போர்ட்டல் போனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய யூஏஎன் நீங்கள் ஆக்டிவேட் செஞ்சுருக்கணும். ஆக்டிவேட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய யூஏஎன் அண்டு லாகின், அதாவது பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா பாஸ்புக் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்ட்டு அந்த இடத்துல மறுபடியும் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஏஎன் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுடைய பாஸ்புக்கில் உங்களுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதாவது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போட்டிருக்காங்க, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா இபிஎஃப் போர்ட்டல் மூலிமா நீங்கள் செக் பண்ணுறது. அதுவே பார்த்தீங்கன்னா உமங் செயலி மூலிமா நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உமங் செயலி உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும் உங்களுடைய மொபைலில். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிஎஃப் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு அதில் வியூ பாஸ்புக் அல்லது பிஎஃப் பேலன்ஸ் அப்படின்னு காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய யூஏஎன் நம்பரை கொடுத்து நீங்கள் உங்களுடைய பிஎஃப்னுடைய பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஸ்டு கால் அண்ட் எஸ்எம்எஸ் மூலயமா நீங்கள் செக் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர்லேருந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த நம்பருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டு கால் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய இபிஎஃப் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதுவே பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலயமா அப்படின்னும் போது நீங்கள் உங்களுடைய யூஏஎனில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பரில் இருந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு மொபைல் நம்பருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ HOUAN ENG அப்படின்னு நீங்கள் டைப் செய்து எஸ்எம்எஸ் நீங்கள் அனுப்பணும். இஎன்ஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா மொழி குறிக்கிறது, அதாவது உங்களுடைய விருப்ப மொழி வேணும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவே உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா இபிஎஃப்ஓ HOUAN TAM அப்படின்னு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தமிழில் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி அம்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிஎஃப் பேலன்ஸை ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய பிஎஃப்பில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 மெத்தட் இருக்குது. ஆஃப்லைனில் 2 மெத்தட், ஆன்லைனில் 2 மெத்தட். ஆன்லைனில் உங்களுடைய போர்ட்டல் அல்லது உமங் செயலி மூலிமா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதுவே ஆஃப்லைன் அப்படின்னும் போது நீங்கள் மிஸ்டு கால் அல்லது எஸ்எம்எஸ் மூலிமா தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.